ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட். இந்த அப்டேட்னால உலகம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட மைக்ரோசாஃப்ட்டில் க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு ஆன்டிவைரஸோட அப்டேட்னால எவ்வளோ ஃப்ளைட்ஸு, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸு, எவ்வளோ கம்பெனி இந்த ஸ்கூலில் பாம் வச்சுட்டா ஆஃப் டேயில் விட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி விட்டாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி பேச போகல, இன்னொரு விஷயத்தை தான் பற்றி பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் அவங்க விட்ற அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறேன். யார் யாருக்கெல்லாம் ஃபோனில் விடுற அப்டேட்டுக்கு முன்னாடி என் ஃபோன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் அப்டேட் விட்டதுக்கப்புறம் சில விஷயங்கள் இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக ஆயிடுச்சு, கேமரா வித்தியாசமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், என்னோடய ஃபோன் OnePlus 9 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு, தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணவொடனே ஸ்க்ரீனில் க்ரீன் ஸ்க்ரீன் வந்துருச்சு, அந்த க்ரீன் லைன் வந்துருச்சு. சரி, நான் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரீனை மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. உடனே ஒரே நாளில் மாற்றி கொடுத்தாங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சரி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இந்த மொபைலில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு உண்மையிலேயே நிறைய வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இது பாருங்களேன், மெயில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வருது. இந்த யூ லெட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேமரா செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணால் அது வித்தியாசமாக முன்னாடி இருந்த கிளாரிட்டி இப்போ வர மாட்டேங்குது. எனக்கே பயமாகிடுச்சு. அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பார்க்குறீங்களே, நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். இது நான் இப்போ தான் OnePlusல போய் படித்தேன். இஷ்யூ ஃபேஸிங் ஆஃப்டர் எவ்ரி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு OnePlus கம்யூனிட்டியில். அது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எவ்ரி நியூ அப்டேட்ஸ் I am doing on OnePlus 9. I am facing lot of issues in battery draining, calls dropping, internet speed reduction, camera quality, call voice quality, வாய்ஸ் கிளாரிட்டி. இது எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப வித்தியாசத்தை உணர்கிறேன். இட்ஸ் மை ரெக்வஸ்ட் டு நாட் ரிலீஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ் அண்ட் மேக் அஸ் ஃபீல் சேஞ்ச் ஆஃப் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு உருகி போட்டிருக்காரு. நான் இதை உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதே மாதிரி தான் நானும் ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறமே என்னோடய ஃபோன் இன்க்ரீஸ் ஆகதானே ஆகும். ஆனால் அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த விஷயம் முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நோக்கியாவில் 7700, 6600, எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு ஒன்று இருந்துச்சு. இதுலேயும் நம்மளாம் யூடியூப் லோ குவாலிட்டியில் பார்த்துருக்கோம். இதிலலாம் எந்த அப்டேட்டும் வந்தது கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு ஒரு சர்ச் பண்ணும்போது இந்த அப்டேட் எதுக்காக விட்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்போம் உங்கள் ஃபோனில். இப்போ 1 இயர் கழிச்சு அந்த ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ மற்ற ஃபோன் அப்போ 1 இயர் கழிச்சு ஒருத்தவங்க ஃபோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக ஃபீச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் ஆன்டி வைரஸை என்னென்னா, அடிக்கடி நீங்கள் நிறையா அந்த க்ரோமில் மித்த ப்ரௌசர்ஸ்லாம் நிறைய தேவையில்லாத இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்குறப்ப நிறைய வைரஸ் ஃபைல்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வரதில் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஒரு ஆன்டி வைரஸ் அப்டேட் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் என்னென்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க ஒரு ஆன்டிவைரஸ். இது மாதிரி அந்த ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் ஃபைல் வேறு ஏதாவது உங்கள் ஃபோனில் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து குவாரண்டைன் பண்ணி அது டெலீட் பண்ணி விட்றோம். இதை தான் அந்த ஆன்டிவைரஸ் பண்ணோம். இது நாங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இதுக்காக தான் ஃபோனை அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரைட், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அப்டேட் பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூ வந்துடுது. நீங்கள் இதை கூட ரன் பண்ணி பார்க்காம நீங்கள் அப்டேட் விட்றீங்க. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்லையுமே அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தானே ஃபோன் இருந்துச்சு, திடீர்னு என்ன அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி அதுவே பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இதே மாதிரி தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்டில் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட அப்டேட்டு அவன் தெரியாமல் ரன் பண்ணி பார்க்காம அப்டேட் பண்ணனால உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தீங்க நீங்கள். இன்றைக்கி எங்களை கூட ஆஃபீஸ்லேருந்து விட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் டீம் இன்னும் உட்காந்து எல்லா கம்ப்யூட்டரையும் ரீபூட் பண்ணி இது என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா மொத்தமாக அவனே ஒரு அப்டேட்டை கொடுத்து சரி பண்ணிடுவான். ஆனால் இந்த வாட்டி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக உட்காந்து ரீபூட் பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ணி பண்ணால் தான் அது ஒர்க் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது இஷ்யூ சால்வ் ஆக இன்னொரு 10 to 20 days ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டராக அவங்க பண்ணணும். சில கம்ப்யூட்டர்லாம் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க கம்ப்யூட்டருக்குலாம் அது வராது. ஏன்னா நம்ம அந்த ஆன்டிவைரஸ் போட்டிருக்க மாட்டோம். பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அந்த ஆன்டிவைரஸை வாங்கி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற அந்த ஆன்டிவைரஸோட ஒரு சின்ன அப்டேட்னால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அப்டேட்
இனி வர காலங்களில் இந்த அப்டேட் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு விரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரில. அப்டேட்னாலே நிறைய பேர் காண்டாகிறாங்க. ஐயோ அப்டேட் வந்துருச்சா, ஐயோ அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆக போதோ என் ஃபோனு, அப்டேட்டுக்கு அப்புறம் என் சிஸ்டம் என்ன ஆக போதோ, அப்டேட்டை கண்டாலே நம்ம பயிலுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து நான் வந்து இந்த ஒன் ப்ளஸ் மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறது, அப்டேட்டை கண்டு பயப்படுற அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடி பிரேக்கே கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்டேட்டை கொஞ்சம் அப்டேட்டாக பண்ணுங்கள்.